மிக முக்கியமான தலைப்பு, முக்கியமான நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின தலைவர்களுக்கும் எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற தோழர் யாகு உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து டாக்டர் சாந்தி மருத்துவர். நிறைய நேரத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஏற்கனவே இது சரியா இருக்கு. நிறைய நேரத்தில் நம்ம சினிமாவெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோம்னா 2 விதமாக நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஹீரோ கூட்டிகிட்டு வந்தாருன்னா சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அவ்வளோதான் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன? அப்போ அங்க என்ன பிரச்சனை? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கொஞ்சம் அப்ப அந்த கொஞ்ச நேரத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பேஷண்ட் ஐசியூல இருக்காருன்னா அவருக்கு ஷாக் வந்துருச்சு, அந்த கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேஷண்ட் ஐசியூல இருக்காருன்னா அவர் ஷாக்ல இருக்காரு. அந்த ஷாக்ல 2 விதமான ஸ்டேஜ் இருக்கு. ஒரு ஸ்டேஜ் என்னன்னா காப்பாற்றக்கூடிய ஸ்டேஜ், அது ரிவர்சிபிள் ஷாக்னு சொல்லுவோம். அதை சரி பண்ண முடியல, அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், அது இரிவர்சிபிள் ஷாக், அது சரி பண்ண முடியாது அப்படின்றது தான். இதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் ஜனநாயகம் இப்போ ஐசியூல இருக்கு, ஷாக்ல இருக்கு. அது எந்த ஸ்டேஜில் இருக்கு? ரிவர்சிபிள் ஷாக்கா இரிவர்சிபிள் ஷாக்கா அப்படின்னா, பெரும்பாலானோர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது வந்து ஒரு ரிவர்சிபிள் ஷாக்ல இருக்கு. இந்த நேரத்துல நம்ம வந்து புத்திசாலித்தனமா இருக்கின்ற சூழல்கள் காரணிகளை சரியாக மேனிபுலேட் பண்ணுவதன் மூலமாக, செயல்படுத்துவதன் மூலமாக, நம்ம திட்டமிடல் மூலமாக, ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஏதாவது செய்து இந்த பாசிச அபாயத்தை சரி செய்ய முடியுமா, நம்மால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அந்த நேரத்துல மூச்சு விடுறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைச்சதுன்னா அந்த மூச்சு விடுற டைமை நம்ம பயன்படுத்திக்கணும். இல்லை நம்மளே வந்துட்டு எதுவும் செய்யாம பாசிச மோசம் அபாயம் கரெக்டு தான், அதனால நம்ம வந்து தள்ளி விட்டுருவோமா அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு திட்டமிடல், ஒரு பிளானு ஒருத்தருக்கு வந்து ஒரு விதத்தில் அது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அவங்களுடைய கட்சிகள், அவங்க சார்ந்த அமைப்புகள், எந்த கட்சியிலையுமே சேராம இருக்கிறவங்க கூட ஜனநாயகத்தை பற்றி அக்கறைப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் ஒரு புரிதல், அவங்க புரிதலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தீர்வு, அதை எப்படி பண்ணுவது, அந்த தீர்வை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம சுரண்டல் அப்படின்னா என்ன, நான் சுரண்டப்படுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நான் எப்படி அதை பற்றி யோசிப்பேன்? அப்போ சுரண்டப்படுகிறவளை வந்து நீங்கள் சுரண்டப்படுறீங்க, உழைப்பு சுரண்டல், எல்லா விதமான சுரண்டலும் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். அதற்கு பிறகு அதற்கான தீர்வு வந்து சோசியலிசம் அப்படின்னு சொல்லணும். அந்த தீர்வை அடைவதற்கு இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல, இன்னைக்கு இருக்கிற இந்திய நிலைமையில தற்காலிக தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு, நிரந்தர தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தீர்வுகளை, தற்காலிக தீர்வை எப்படி நம்ம அணுகுவது, எப்படி நம்ம வந்து அதை அடைவது, அதே நேரத்துல நிரந்தர தீர்வை நோக்கி எப்படி பயணிப்பது, அதை எப்படி செய்வது, அப்படி போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் இதுல இருக்கின்றன. இதற்கு ஒருத்தருக்கு ஒரு கட்சிகளுக்கு ஒரு அமைப்புகளுக்கு நடுவில் நடைமுறை பிரச்சனைகள், மாறுபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படிலாம் நம்ம வந்து ஒரு நான் சார்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்தியாவை புரிந்து கொண்டு, ஜாதி மதம் எல்லாத்தையும் சேர்த்து புரிந்து கொண்டு, மக்கள் தொகை, பலதரப்பட்ட கலாச்சாரம், மொழி எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். இந்திய தலைமையோட நம்ம வந்து லெனினுடைய கோட்பாடுகளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்பொழுது ஏற்கனவே பல காரணிகள், அந்த நேரத்துல புதுசா வந்து என்னென்ன காரணிகள் வருது, புதிய பிரச்சனையாக சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் சூழலியல் பிரச்சனை ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. தற்பொழுது போர், அந்த போர் வந்து அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் எண்ணெய்க்காக நடத்துகின்ற போர், அதற்கு பிறகு பல்வேறு காரணங்களுக்காக நடத்துகின்ற போர். அப்போ என்ன பிரச்சனை? கேஸ் பிரச்சனை, நியூக்ளியர் வாராக கூட போகலாம் என்கின்ற பிரச்சனைகள். ஆகவே நம்ம வந்து இந்தியாவை பாசிச அபாயத்திலிருந்து காப்பது எப்படி, அதை எப்படி சரி செய்வது, இந்தியா ஜனநாயகத்தை எப்படி மீட்பது, புரட்சியை எப்படி கொண்டு வருவது, சோசியலிசத்தை எப்படி கொண்டு வருவதுன்னு நம்ம ஒரு திட்டமிடும் பொழுது பல்வேறு, ஏற்கனவே பல காரணிகள், நூற்றுக்கணக்கான காரணிகள் இந்தியாவில் இருக்கும் பொழுது பல்வேறு புதிய காரணிகளோட தாக்குதல்கள் வரும் பொழுது அதற்கும் ஏற்றாற்போல் நம்மளுடைய திட்டங்களை மாற்றிக்கொண்டு செல்லாமல் இருக்கு. அதுக்காக நம்ம எல்லாரும் ஒரே நாட்டில் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி செத்துட முடியாது. வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். ஸோ அந்த அடிப்படையில் நாம் தினம் இன்னைக்கு நேற்று
இன்னைக்கு காலையில என்ன நடக்க போகுது, ஈரானிய சிவிலைசேஷன் போக போகுதான்னு. அடுத்த நாள் காலையில இருந்து ஓகே ஒரு ரெண்டு நாள் முடிச்சு விட்டோம், இன்னைக்கு திருப்பியும் வந்துட்டு சூழல் வந்து பேச்சுவார்த்தை தோல்வி இந்த மாதிரி. ஆகவே அந்த சூழலுக்கு ஏற்பதான் நாம் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை அணுக வேண்டி இருக்கிறதுன்னு பார்க்கணும். தேர்தல் சீர்திருத்தம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எலெக்ஷன் நிற்கிறாங்க, இல்லை யார் ஜெயிக்கிறாங்க, யார் தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க அப்படின்லாம் கிடையாது. சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அந்த எந்த வார்த்தையும் சொல்ல தெரியாது, ஆனால் அவங்க தான் ஒரு பாடகி பிஜேபியில் அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறுறாங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும் பொழுது நிறைய எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டோட தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஜெயிக்கிறாங்க. பல்வேறு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா 2 ஓட்டு போடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ தேவை வந்து தேர்தல் சீர்திருத்தம் அப்படிங்கிற நேரத்துல நம்ம இருக்கோம். எலெக்ஷனை பத்தி பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய உலகத்திலேயே ஜனநாயக திருவிழா, பிகெஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நமக்கு வந்து வாக்குரிமை கிடைத்தது. பல நாடுகளில் ஒரு படிப்படியா வந்தது, நமக்கு ஒரே நேரத்துல வந்தது அப்படிங்கிறதே பார்க்கின்றோம். ஆனா இந்த நேரத்துல வயது வரம்பு, அந்த கல்வி தகுதி அதெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இதெல்லாம் பல்வேறு வரையறைகள், முக்கிய தேர்தல் சீர்திருத்தங்கள் எப்படி எப்படி வந்தது, எத்தனை பேர் நிற்கணும், மொடக்குறிச்சி நினைக்கிறேன் 1300 பேர் எதுவும் தேர்தல் நின்றதுக்கு அப்புறம் அதுல ஒரு சேஞ்சஸ். ஸோ பல்வேறு காரணங்களால் பல்வேறு சீர்திருத்தங்கள் வந்து தொடர்ந்து வந்தது. 1996க்கு முன்னாடி இந்த பீரியட்ல அப்போ வந்து ஒவ்வொரு ஏதோ ஒரு அனுபவங்கள் காரணமாக நமக்கு வந்து பல்வேறு சீர்திருத்தங்கள் வருது. எவ்வளவு செலவு பண்ணலாம், எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள அதை முடிக்கலாம் அப்படின்னு 2010 இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ எவல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்துல நான் ஒரு தேர்தல் வாக்காளர், நான் வேட்பாளர் நிற்கிறேன்னா எனக்கு ஒரு பாக்ஸ், நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ், அப்படி இப்படி டேரக்டா போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேற மாதிரி இருந்தது. ஸோ பல்வேறு சீர்திருத்தங்கள் வந்து இருந்தது. அதற்கு தொடர்பாக பல்வேறு குழுக்கள் போடப்பட்டன. அந்த குழுக்கள் வந்து நீதிபதிகள், பல்வேறு துர்கண்டே, தினேஷ் கோபால் சுவாமி, ஓக்ரான்னு சொல்லி பல்வேறு அமைப்பு குழுக்கள் வந்து பல்வேறு காரணங்கள் போட்டாங்க. கடைசியில நம்மளுடைய எக்ஸ் பிரசிடென்ட் சார்பாக நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு ஒன்று போட்டோம். அதுதான் வந்து குழுக்களே கடைசியா வந்த நம் ராம்நாத் கோவிந்த் சார்பாக போட்டுதான் கடைசியா வந்த குழு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை சரி செய்துவிட்டு போட்டார்கள். இல்லை நிறைய கொடுக்குது, கடைசியா வந்து சொல்றேன், நம்ம நேரம் கருதி நம்ம இது பண்றோம். அதுக்கப்புறம் இந்த சீர்திருத்தத்தை வந்து ஏற்கனவே பல சீர்திருத்தங்கள் இருக்கின்றது, இன்னும் பல சீர்திருத்தங்கள் தேவைப்படுகின்றது அப்படிங்கிறது வந்து பார்க்கின்றோம். ஸோ ஒவ்வொரு சீர்திருத்தமும் ஒரு காரணங்களால வருது. அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ ஃபேர் எலெக்ஷனா இருக்கணும், யாரு இடையூறு இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டோட இல்லாம தனிப்பட்ட சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரிதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா சமீபத்துல என்ன நடந்தது, 2023ல ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு, இல்ல அந்த மாதிரி இல்ல, நான் யார சொல்றேனோ அவங்கதான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாற்றங்களை இன்றைக்கு இருக்கின்ற பாஜக அரசாங்கம் செய்தது. அதை பத்தி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. ஒரு நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வருது, நீதிபதியே உள்ளடக்கியதாக அந்த குழு இருக்கணும், அப்படி எல்லாருடைய செயல் இருக்கணும், ஒரு மொனப்பொலியா ஒருத்தர் கையில போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பற்றி எல்லாம் கவலைப்படாம உடனடியாக நாடாளுமன்றத்தில் ஒரு திருத்தங்களை செய்து பண்ணாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய தாக்குதலா நம்ம வந்து பார்க்கின்றோம். இந்த இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சமீபத்தில் நடந்த 2023ல நடந்த ஒரு விஷயம். ஸோ இதன் அடிப்படையில் ராகுல் காந்தி நிறைய வாட்டி சொல்லுவார், இது வந்து சரியில்லை அப்படின்னு. இந்தியாவில இருந்து இருக்கின்ற அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் அதை பற்றி பேசினாலும் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படவே இல்லை என்பதுதான். ஸோ இப்போ வந்து தேர்தல் சீர்திருத்தம் அதை பத்தி பேசுறோம். தேர்தல் சீர்திருத்தத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. அப்ப தேர்தல் சீர்திருத்தத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து பார்த்து ராகுல் காந்தி ஒரு 6 மாசம் அதை ஸ்டடி பண்ணி எப்படிலாம் வந்து போய் ஒரு ஃபேக் ஓட்டர்ஸ் இது பண்ணாங்க, எப்படியெல்லாம் மிக குறுகிய காலகட்டத்தில் மிஷினை மேனிபுலேட் பண்ணி ஓட்டு போட்டாங்க, எப்படி இந்தியாவிலே இல்லாத ஒரு மாடல்ல வந்துட்டு இந்தியாவில் ஓட்டு போட்ட மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி பல்வேறு இதை வந்து அவர் சொல்றாரு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணோட வயது 124, அப்பாவோட வயசு 43, அவங்க வீட்டோட அட்ரஸ் 00, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்தது. அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்ததுதான் எஸ்ஐஆர் என்கிற தேர்தல் சீர்திருத்தம். எப்போதும் நடக்கிறது தான், ஆனா இப்போ வந்து ஸ்பெஷல் ஐட்டம் மாதிரி மிக மிக தீவிரமாக இவங்களுடைய சிஐஏ, என்ஆர்சி எல்லாத்தையும் உள்ளார அடக்கி ஒரே காலில் பலமாக என்பது போல அந்த எஸ்ஐஆர் என்ற தீவிர தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க. ஸோ
ஸோ அதை கொண்டு வருவது மட்டும் இல்லாம அது ஒரே மாசத்துல கொண்டு வரணும்னு சொன்னாங்க. 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். 2024 வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து 2025 வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் தீர்மானத்தை பண்ணிருக்கலாம். ஆனா அதை பண்ணல. 12 மாநிலங்களை மிக குறுகிய காலகட்டத்துல அந்த சீர்திருத்தத்தை வந்து நம்ம செய்யறோம். ஸோ அதுல குடியுரிமை பிரச்சனை வருகிறது. மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க வந்து இங்க வந்து பீகார்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் போட்டு ஹிந்தி பேசுறவங்களாவே ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வருது. அனைத்து கட்சி கூட்டங்கள் போடப்பட்டன. நீங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு யாரோ செய்த தவறுகளுக்கா எங்களை பழி வாங்கக்கூடாது, நீங்க முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், ஏன் லேட்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கட்சிகள் எல்லாம் கேட்டார்கள். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. வாக்காளர் பட்டியலிருந்து நம்மளுடைய சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு சொன்னாங்க, இவ்வளவுதான் டைம், நீங்க பேர் எடுத்துவோம் இதை தவிர அவங்க வேற எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் தீவிர சீர்திருத்தம் என்பது உள்நோக்கம் நிறைந்தவை அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன மாதிரியான உள்நோக்கம் இருந்திருக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பீகார் சீர்திருத்தத்திலிருந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுலயே அந்த பாசிச ஆட்சிக்கு ஆதரவாக இந்த கூட்டணி கட்சியில இருக்கவங்க இந்த தேர்தல் சீர்திருத்தத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு பண்ணாங்க. ஸோ இதுல வந்து முக்கியமாக பெண் வாக்காளர்களுடைய இது வந்து நிறைய போயிருக்கு. முஸ்லீம் வாக்காளர்களுடைய ஓட்டு வந்து நிறைய பறி போயிருக்கின்றது. நிறைய பணம் அதுல விளையாடி இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து 1.8 கோடி வாக்கு வந்து வாங்கினவங்க 25 சீட்டு ஆர்ஜேடி தோல்வி, வெறும் 98 லட்சம் வாங்கினவர்களுக்கு 91 சீட்டு பிஜேபி வெற்றி. ஸோ இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். இந்த எல்லா விளையாட்டையும் எதுக்கு பண்ணாங்க? இந்த எஸ்ஐஆரே எதுக்கு பண்ணாங்க? வெளிநாட்டுல இருந்து இருக்கிறவங்க உள்ளார பூந்துட்டாங்களா அப்படின்னு பாக்கிறதுக்காக தான் நாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பூந்தவங்க எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கணக்கு பிரகாரமே, யார் சொன்னாங்களோ அவங்களோட கணக்கு பிரகாரமே இது வந்து 0.01 அதான் அவங்களுடைய கணக்கு. ஸோ இப்போ இதுல வந்து அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேலேயே வந்து எஃப்ஐஆர் போடுற மாதிரியான சூழல். ஸோ குறைந்தது 11 தொகுதிகள்ல அந்த எஸ்ஐஆர்னாலேயே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பீகார் எலெக்ஷன்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அடுத்து டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு. அப்பப்போ வந்து எலெக்ஷன் வருதுன்னு அப்பப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசிடுவாங்க. ஸோ இதுல வந்து எஸ்ஐஆருக்கு எதிரான வழக்கில் வந்து ஈஸியாக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, இதுல வெளிநாட்டவர்களுக்காக தான் நம்ம இதை பண்றோம் அப்படின்னு திரும்ப அதே சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இதுக்காக தீவிரமா நீங்க பாராளுமன்றத்துல வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுங்க, ஒரு விவாதம் எடுங்க அப்படின்னு சொல்ற அதற்கு வந்து இடமே கொடுக்காத ஒரு இடம் தான். அடுத்து வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ அதை வந்து முடிவு பண்ணாங்க. இது வந்து ஒரு பிஜேபி ஒரு கேண்டிடேட்டு, அவங்க வந்து அவங்க என்னெல்லாம் கேண்டிடேட்டா போட்டிருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி பாம்பு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு சூழல் தான். ஸோ பீகார் தேர்தலில் வந்து திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு லிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம், ஒரு ஓட்டு பதிவாயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 3 லட்சம் பேர் ஓட்டு போட்ட மாதிரி ஒரு கணக்கு வரும். அது எப்படி வரும்? அது எப்படி சாத்தியமாகும்? ஸோ இதுக்குதான் நம்ம கரகல வந்துட்டு அவர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் தெளிவா சொல்றாரு எப்படி இது வந்துச்சு அப்படின்னு. இதே மாதிரி ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வயல்ல ஆந்திர பிரதேசத்துல வந்து எப்படி இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்தது, நடு இரவுல எல்லாம் வந்து லட்சக்கணக்கான ஓட்டு பதிவான மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் வெளிப்படையாக சொன்னாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து தேர்தல் வந்து முறைகேடு இருக்கிறது, மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருக்கிறது, இதெல்லாம் ஒரு தேர்தலே அல்ல அப்படின்ற வகை வந்து நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய டிசாஸ்டர் மாதிரி. ஸோ எத்தனை பேர் வந்து இறந்து போனாங்களோ அவங்க வெளியில வந்தாங்களாம் உயிரோடு இருக்கோம் என்று அனைவரும் முஸ்லீம் என்பதையும் காண்பிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ ஒரு சீர்திருத்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை சரி பண்ணுவதற்காக இந்த சீர்திருத்தம் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு வந்து ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ணணும், இவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லணும். யாரும் வந்துட்டு மாறி ஓட்டு போட்டுறக்கூடாது, கள்ள ஓட்டு போட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப நம்ம ஏன் வந்து கைரேகையை இணைக்கக்கூடாது? கைரேகையை இணைக்கலாம், முக்கியமாக ஆதார் கார்டை வந்து இணைக்கலாம். ஆதார் கார்டை இணைப்பதற்கு இந்த ப்ராசஸ்ல எஸ்ஐஆர்ல இணைப்பதற்கு மிக தீவிரமாக மறுத்து வந்தது. ஸோ அதுக்காக நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு இருந்தோம். ஆனாலும் அந்த ஆதார் கார்டு என்பது இணைக்கப்படாமல் இருக்கிறது. இப்போ வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் அதே நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 97 லட்சம் போக பிறகு 75 லட்சம் என்று கணக்கு பண்ணி வேட்பாளர்களை நிறுவித்தார்கள். ஒரு கடற்படை தளபதிக்கு கூட அவர் வந்து கரெக்டா வேட்பாளரா அப்படி அவர் வாக்காளரா அப்படின்னு பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு சந்தேகம். ஸோ இதுல பார்க்கும்பொழுது பல்வேறு பத்திரிகைகள் தமிழ்நாடு உட்பட எல்லா இடத்துலையும் எஸ்ஐஆர் இருந்த பல்வேறு குளறுபடிகளை போட்டிட்டு காமிச்சாங்க. ஆனா இதுல எல்லாமே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டுமே தான் ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. ஏன் அந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவங்களால பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஒட்டு மொத்தமா டிஜிட்டல் இந்தியான்னு பேரு, ஆனா எதையுமே டிஜிட்டலைஸ் பண்ணல, எதையுமே அவங்க மிஷின் ரீடபிளா இல்லை, எல்லாமே பிடிஎஃப் போட்டோவா இருக்கும் பொழுது சாந்தி அப்படின்னா எத்தனை சாந்தி வந்து இந்த தொகுதியில இருக்காங்க
இருக்காங்க, இந்த பூத்ல இருக்காங்கன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணிலாம் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வசதி வந்து நமக்கெல்லாம் கொடுக்கப்படவில்லை. அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கின்றோம். ஸோ அந்த வகையில மோசமான ஒரு நிலைமை தான் இருக்கிறது. ஸோ மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் பண்ணனால பலர் இறந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கின்றோம். ஸோ அதே போல ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்து 494 இப்பொழுது வந்து அதிகப்படுத்தி 543 தொகுதிகள் வந்து இருக்கின்றன. அந்த தொகுதி மறுவரை திட்டத்துக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எதுக்கு இப்படி அவசர காலத்துல பண்றீங்க அப்படின்னா, ஆனா வந்து இது மக்கள் தொகையின் அடிப்படையில நீங்க மறுசீரமைப்பு செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 இடங்கள் ஒரு குடும்ப நல திட்டத்தை வந்து நல்லா சிறப்பா பண்ண காரணத்துக்காகவே நமக்கு வந்து தொகுதிகள் குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த நேரத்துல இந்த பிரச்சனை இப்ப நம்ம ஸ்லைட்ல போட்டுருக்கோம், இந்த பிரச்சனையை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி அணுகுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பார்ட்டி ப்ரோக்ராம் என்ன சொல்லுது? பார்ட்டி ப்ரோக்ராம்ல வந்துட்டு இது ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஒரு மாறுகின்ற காலம். இந்த நேரத்துல நம்ம பாராளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற முறையை நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு அந்த டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் என்கின்ற ஜனநாயக புரட்சியை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு டிரான்சிஷன் பீரியடை பார்க்கிறது. ஜனநாயக புரட்சிக்காக நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து புரட்சிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு அந்த முதலாளிகளுக்கு ஆதரவாக, கோடீஸ்வரர்களுக்கு ஆதரவான ஒரு சிஸ்டமா தான் இருக்கு. பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது. இருந்தாலும் அதை சரி செய்து கொண்டு அதை போராடி அந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கின்ற நல்ல விழுமியங்களை பயன்படுத்தி கொண்டு நம்ம வந்து அதை சரி செய்யணும். அடுத்த கட்டமாக நாம் செல்ல வேண்டும். இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கிடையாது, சைமல்டேனியஸ் ப்ராசஸ் தான். நம்ம ஒன்று ஜனநாயக முறையை பயன்படுத்தி கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் நின்று கொண்டு இருக்கிறோம்னா நம்ம வந்து இதுல இருக்கிற பிரச்சனையை மக்கள் மத்தியில சொல்லணும், உழைக்கும் மக்கள் மத்தியில சொல்லக்கூடாது, படைப்பாளிகள் சொல்லக்கூடாது, உழைக்கும் வர்க்கத்தில சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. சைமல்டேனியஸா நம்ம இதை செய்ய வேண்டும். இப்ப இருக்கிற மெக்கானிசத்தை பயன்படுத்தி கொண்டு அதே வேளையில் நம்மளுடைய நிரந்தர தீர்வான சோசியலிசத்தை நோக்குவதற்கான வழியில் உழைக்கும் மக்களை, நம் உழைப்பாளிகளை, தொழிலாளர்களை தயார்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்படிங்கிறதா. இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த மெக்கானிசம் என்பது சரியில்லை. பணக்காரர்களுக்கும் மிக வசதி படைத்தவர்களுக்கு தான் இது இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. இதை நம்ம சீர்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஸோ இதுல வந்து இது எல்லாமே நான் வந்து நம்மளுடைய பார்ட்டி ப்ரோக்ராம்ல தான் போட்டிருக்கேன். ஸோ இதுல முடிஞ்ச வரையில் பொது நம்மளுடைய பப்ளிக் செக்டர்ஸ் அப்படிங்கிற பொதுத்துறை நிறுவனங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது கொரோனா போன்ற காலகட்டங்களில் மக்கள் வந்து யோசிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து தனியார் தான் சிறந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. தனியார் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு காலகட்டத்துல கொரோனா போன்ற ஒரு முக்கியமான காலகட்டத்துல உலகமே வந்து போராடி கொண்டிருக்கும் போது பொது சுகாதாரத்துறையை நம்ம வலுப்படுத்தி இருந்தோம்னா நம்ம நல்லா இருக்கலாம். பொது சுகாதாரத்துறையை வலுப்படுத்தி இருக்கின்ற தமிழ்நாடு, கேரளம் போன்ற மாநிலங்களும் உலகத்துல இருக்கின்ற பல்வேறு நாடுகளும் கொரோனாவை நன்றாக எதிர்கொள்ள முடிந்தது. அப்போ என்கிட்ட இருக்கணும், அப்பதான் வந்து சரியா வரும் என்று மக்களுக்கு வந்து உணர வச்சது. அதே மாதிரி அன்னைக்கு கொரோனா வந்தப்ப இருக்கட்டும், இல்ல உக்ரைன் போரா இருக்கட்டும், நம்மளுடைய மாணவர்களை, இந்தியர்களை வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு நமக்கு வந்து நமக்கான ஒரு ஏர்போர்ட்டை, நமக்கான ஏர் இந்தியாவே இல்லை. ஸோ அப்போ அது வந்து பொதுத்துறை நிறுவனங்களுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறது. அப்போ இதெல்லாம் மக்களை வந்து யோசிக்க வைக்கிறது. ஸோ அப்போ சரியான பிரச்சனைகள் வரும் பொழுது அது சரியான விதத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று நம்மளுடைய திட்டங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான். ஸோ இந்த மாற்றம், இந்த பாராளுமன்றத்தை பயன்படுத்தி நம்ம டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் பண்றது, அதுக்கு வந்துட்டு அதற்கு அடுத்தபடியாக நம்ம சோசியலிச புரட்சி செய்வது, இது எல்லாமே வந்துட்டு சொல்வதற்கு எழுது இதெல்லாம் கடுமையான பாதை, இது வந்து நீண்ட நெடிய பயணம் அப்படிங்கிறது தான் வந்து பார்ட்டி ப்ரோக்ராம் சொல்லுது. இதுல வந்து இப்ப இருக்கிற சிஸ்டம்ல நீங்க வந்து நம்ம இதுல கொடுத்துருக்க மாதிரி ஏற்கனவே என்ன இருக்கிற தற்போதைய தேர்தல் முறையின் சவால்கள் கொடுத்துருக்கீங்க. முன்வைக்கப்படும் ஜனநாயக தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும் விகிதாச்சார தேர்தல் முறை தான் இருக்கு. அது சிபிஐ, சிபிஎம் எல்லாருமே வந்து அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது FPTPங்கிறது ஃபர்ஸ்ட் போகுது. அதுல என்ன இருக்குன்னா பச்சை கலர் இருக்கிற கட்சி ரொம்ப குறைவா இருக்கிறது, மஞ்சள் கலர் இருக்கிற கட்சி இல்லவே இல்லை. அதே இதை விகிதாச்சார தேர்தல் முறையில போட்டோம்னா பச்சை கலர்ல இருக்கிற கட்சி வந்து அதிக பிரதிநிதிகளை பெறுகிறது, மஞ்சள் கலர்ல இருக்கிற கட்சி வந்து புதிதாக அவங்க ஏற்கனவே வாக்கு வாங்கியிருக்காங்க. இந்த சிஸ்டம்ல அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா அந்த சிஸ்டம்ல விகிதாச்சார தேர்தல் முறையில அவங்களுக்கு இடம் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இதான் வந்து நம்மளுடைய பாஸ்வான் அவருடைய இது ஓட் ஷேர் வந்து 5.6 இருக்கும்போது அவருடைய சீட் வந்து வாங்கினது ஒன்று. இந்த எலெக்ஷன்ல வந்து இப்பயும் அவங்க
அப்போ 5.6 அப்போ வந்து ஓட்டு வாங்கினது சீட் வாங்கினது 1. இப்போ வந்து அதை விட குறைவு 5.1. ஆனால் வந்து வென்ற இடங்கள் வந்து 19. இதுதான் அந்த முறைகேடு. இதுதான் நம்ம வந்து விகிதாச்சார தேர்தல் முறையுடைய அட்வான்டேஜாகவும் இப்பொழுது இருக்கின்ற தொகுதி வாரி பிரச்சனைகள் இருக்கிற பிரச்சனையாகவும் நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து விகிதாச்சார தேர்தல் முறை வந்து பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மளாம் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்பயும் இந்தியாவில் இந்த விகிதாச்சார முறை பயன்படுத்தப்படுகிறது. நமது தேர்தலில் அது எங்க பயன்படுத்தப்படுதுன்னா நம்மளுடைய ராஜ்யசபால பயன்படுத்தப்படுது. எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அதை கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். ஸோ அந்த முறை வந்து பார்ஷியலா இன்னும் இருக்கிறது. ஸோ அது வந்து இந்தியாவில் வந்து மற்றவங்களுக்கும் அதை புரிய வச்சு நம்ம நடைமுறைப்படுத்துவது என்பது வந்து ரொம்ப கடினமான காரியம் இல்லை. அதை நம்ம செய்யணும். அப்ப இப்ப இருக்கிற தொகுதி வாரி வரையில என்ன அப்படின்னா வாக்குக்கு ஏற்ப பிரதிநிதிகள் வந்து வரமாட்டாங்க. சிறுபான்மையினர் ரொம்ப குறைவா இருக்கவங்கலாம் வரவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப கர்நாடகால 3% பேர் தமிழர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க ரெப்ரசன்டேஷனே இல்லாத ஒரு சூழல் இருக்கும். ஸோ அது மாதிரியான பிரச்சனைகள். அப்ப சிறுபான்மையினருக்கு வந்து பிரதிநிதியே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அடுத்து வந்து விகிதாச்சார தேர்தல் முறையில வந்து கூட்டணி ஆட்சி தான் வரும். இப்ப கூட்டணி இது வந்து அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா கட்சியும் நிற்பாங்க, அவங்க ஓட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எம்எல்ஏஸ் வந்துட்டாங்கன்னா எல்லா கட்சிக்கும் எம்எல்ஏ இருப்பாங்க, 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏன்னு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வராது, மெஜாரிட்டி கவர்மெண்ட் வராது, உதிரி கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் வந்து விகிதாச்சார தேர்தல் முறையுடைய குறைபாடா வந்து சொல்லுவாங்க. ஆனா அதுல இருக்கிற நன்மை என்ன அப்படின்னா விகிதாச்சார தேர்தல் முறையில அனைத்து செக்ஷனுடைய பிரதிநிதிகளும் இருப்பார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் வந்து ஜனநாயகத்துல மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ இது வந்து சில உதாரணங்கள் காமிக்கிறோம். அந்த யூபி தேர்தலில் சமாஜ்வாதி பார்ட்டி 29% ஓட்டு வாங்கி ஆனால் வந்து 224 எம்எல்ஏ, பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து 26% ஓட்டு வாங்கி ஆனால் 70 எம்எல்ஏ தான் வச்சிருந்தாங்க. இதுதான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. ஸோ இப்போ விகிதாச்சார தேர்தல் முறை வந்து ஒரு கூட்டாட்சி முறைக்கும் நிலையான ஆட்சிக்கும் அரசியல் கட்சிகளின் கொள்கை ரீதியான செயல்பாட்டிற்கு வழிவகுக்கும். இப்போ வந்து எல்லாருமே சொல்ற ஒரு நிரந்தரமான கம்ப்ளைண்ட், எதுக்கு தேவையில்லாம வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து 1 சீட்டுக்காக 2 சீட்டுக்காக 4 சீட்டுக்காக ஏன் கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிற கம்ப்ளைண்ட். ஏன்னா விகிதாச்சார தேர்தல் முறை அங்க இல்லை அப்படிங்கிறது. தொகுதி வாரி தேர்தல் முறை, ஒருத்தர் நிக்கிறாங்க, நான் எனக்கு வந்து 1 லட்சம் ஓட்டு கிடைக்குது, எனக்கு எதிராளி இருக்கிறவருக்கு 1 லட்சத்துக்கு 1 ஓட்டு கிடைக்குதுன்னா அந்த 1 ஓட்டு அதிகமா பெற்றவர் தான் வெற்றி பெற மாதிரியான மோசமான இன்றைய தேர்தல் முறையில வேறு வழி இல்லாமல் கூட்டணிகள் அமைத்து நம்முடைய பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் முடிவெடுக்கும் இடத்தில் ஆட்சி அதிகாரங்களில் நம்மளுடைய குறைந்த பிரதிநிதித்துவமாக இருந்தால் மட்டும்தான் மக்களை சென்றடைய முடியும், வென்றடைய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம வேறு வழியின்றி கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அது மாதிரி கட்சி தாவலை வந்து தடுக்க முடியும், வாக்குகளை விரயமாக்காமல் சீட்டுகளாக மாற்ற முடியும், மொழி மற்றும் சிறுபான்மையினர், பெண்கள், பழங்குடியினர் எல்லாருடைய பிரதிநிதித்துவத்தை வைப்பதற்கு இது வாய்ப்பாக அமையும். ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் வந்து கேண்டிடேட். இப்போ நம்ம வந்து இந்த கட்சிக்கு இந்த கொள்கைக்கு நம்ம வந்து ஓட்டு போடும்போது விகிதாச்சார தேர்தல் முறையில் இங்கே கேண்டிடேட்டே இருக்க மாட்டாங்க. 10% ஓட்டுனோம்னா 10% ஓட்டுக்கு 10 வேட்பாளர்கள், அப்படி 10 பிரதிநிதிகள், 10 எம்எல்ஏக்கள், 10 எம்பின்னா அந்த 10 பேர் யார் என்பதை அரசியல் கட்சிக்கு முடிவெடுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப நல்லவர்களா, கண்ணியமானவர்களாக, கிரிமினல் கேசஸ் இல்லாதவர்களாக, படித்தவர்களாக, உண்மையாக அக்கறை உள்ளவர்களாக, கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக, மக்கள் நலன் சார்ந்தவர்களாக அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய நன்மைகளா வந்து பார்க்கின்றோம். ஸோ இப்போ இது வந்து இப்போ நம்ம தான் இப்போ பேசுறோம், இதுக்கு முன்னாடி யாருமே பேசல அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து எப்போ வந்து இந்தியா சுதந்திரம் கிடைச்சதோ அப்பையிலேருந்து பலரும் வந்து இதை பற்றி பேசிக்கொண்டே தான் வந்திருக்கிறார்கள். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா 1974 ஜெயபிரகாஷ் நாராயண் மேல தாருகண்டே தலைமையிலான சேத திட்டங்கள் வந்தது. அவங்க வந்து இந்த விகிதாச்சார தேர்தலை பற்றி சொன்னாங்க. அப்புறம் 2003 வந்து ஒரு முஸ்லீம் லீக் கட்சியோட அவர் தனிநபர் இதுவே போடுறாங்க. ஆனா வந்து நாடாளுமன்ற மன்ற உறுப்பினர் அவர் வந்து விகிதாச்சார தேர்தல் முறை பற்றி அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி தனிநபர் மசோதாவை தாக்கல் பண்ணாரு. ஸோ ஆனாலும் வந்து இது நிறைவேற்றப்படவில்லை. ஸோ அது பாரு அடுத்து வந்து கிருஷ்ணய்யா நீதிபதி அவர் வகுப்பாவது அரசியலை முறியடிக்கணும்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் இந்திரஜித் குப்தா எல்லாம் பேசியிருக்காங்க. மிக முக்கியமாக இப்ப வந்து வேணா முன்னாள் தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன சொல்றாருன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் இதை மிக முக்கியமா சொல்றேன்னா அவர் ஒரு தேர்தல் ஆணையர். இவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு விகிதாச்சார தேர்தல் முறை வேண்டும் என்று சொன்னாரு. ஆனா வேறொரு தேர்தல் ஆணையர் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ விகிதாச்சார தேர்தல் முறையில முதல் இது வந்து என்னென்ன வகைகள் பார்க்கிறோம். முதல் வகை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாராளுமன்ற நம்மளுடைய ராஜ்யசபால இருக்கிற மெத்தடு. அடுத்து வந்து பார்ட்டிக்கு, இந்த பார்ட்டிக்கு மட்டும் ஓட்டு போடுறது அப்படின்னு. இன்னொன்று வந்து மிக்சட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்று இருக்கு.
அப்படி என்னன்னா ரெண்டுமே இருக்கும். அப்போ அந்த இடத்துல இப்ப நடைமுறையில் இருக்கின்ற தொகுதி வாரியும் இருக்கும், அதே மாதிரி கட்சிக்கு ஓட்டு போடுறதும் இருக்கும். ஸோ இது மாதிரி இந்திய தேர்தல் முறை இந்திய மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கிறதா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் நடக்கின்றன. ஆனா வீதாச்சார தேர்தல் முறை பத்தி பல்வேறு பத்திரிகைகள்ல தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சென்ற தேர்தலையும் கூட காங்கிரஸ் கட்சி 19% ஓட்டு வாங்கினாலும் அவர்களால போதுமான அளவு இடங்களை பெற முடியவில்லை என்பது பார்க்கின்றோம். ஸோ இந்த நேரத்துல தேர்தல் ஆணையர் கோபால் சாமி என்ன சொல்றாருன்னா, விகிதாச்சார தேர்தல் முறையா, ஐயோ அதெல்லாம் முட்டாள்தனமானது, அதெல்லாம் இங்க கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டேபிளான ஒரு ஆட்சியே கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாருங்கிறது தெரியும். ஏன்னா எதுவுமே நல்லது நடத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில அவர் சொல்றாரு, ஜெர்மனியில் அப்படிதான் ஆச்சு, இங்கே அப்படிதான் ஆச்சு, ஆக அப்படி முடியாது. அப்படி இன்னொன்னு சொல்றாரு அவரு கோபால்சாமி, என்னன்னா ஜாதி கட்சிகள் எல்லாம் அதிகரிச்சிடும், அதனால விகிதாச்சார தேர்தல் முறை கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏன் இது பண்ணலைங்கிறதுக்காக வேண்டி பெரிய காரணங்களை ரொம்ப செலவு பிடிக்கும், பொதுமக்களுக்கு இந்த மாதிரி எப்படி ஓட்டு போடுறதே புரியாது, இந்த மாதிரி சமகட்ட காரணங்கள் எல்லாம் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேர்தலை ஆதரிக்கின்ற பல்வேறு அமைப்புகள் இதை விகிதாச்சார தேர்தல் முறை வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்துல நம்ம வேறு சில பாயிண்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிக அளவுல ஓட்டு பெறணும், 50% மேல ஓட்டு பெறணும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது. லெனினோட பார்வையில நாடாளுமன்ற முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது முதலாளித்துவத்தின் சர்வாதிகாரத்தின் ஒரு வடிவமே. அதை உடைத்தெறிந்து விட்டு சோவியத் தொழிலாளர் அமைப்புகள், விவசாயிகள் மற்றும் வீரர்களின் பிரதிநிதிகள் அமைப்பை உருவாக்குவதே அவர் முன்மொழிவாக இருந்தது. அந்த காலகட்டத்துல அவர் அப்படி சொன்னாரு, முதலாளித்துவம் என்பது ஒரு டெம்பரரியா, முதலாளித்துவத்தில் இருக்கிற பிரதிநிதிகள் டெம்பரரியா போயிட்டு அங்க இருப்பாங்க. நாடாளுமன்றம் என்பது மக்களின் பிரதிநிதித்துவம் அல்ல, அது ஒவ்வொரு சில வருடங்களுக்கும் ஆட்சி செய்யும் வர்க்கத்தின் எந்த உறுப்பினர் மக்களை நாடாளுமன்றம் மூலமாக ஒடுக்குவது என்பதை தீர்மானிக்கும் ஒரு பொறிமுறை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை உடை தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தங்கள் கட்சிக்கு நாடாளுமன்ற வரலாற்று காலாவதியானது என்று நினைப்பது வெற்று வாக்கியம். மக்கள் பழைய முறையில் நம்பிக்கை வைத்திருக்கும் வரை தொழிலாளர்களை எழுப்புவதற்கும் எதிரிகளை அமலப்படுத்துவதற்கும் அந்த மேடையை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா மக்கள் நம்ம நினைக்கிற வேகத்துக்கு வரணும் அப்படிங்கிறது முக்கியம். மக்களை நினைக்க வைக்கணும், பாட்டாளி மக்களை யோசிக்க வைக்கணும், உழைப்பாளிகளை யோசிக்க வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதே போல நம்ம அந்த அதற்கான தயார்பாட்டுத்திலே நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆகவே அந்த வகையில் புரட்சிக்கு முன் புரட்சிக்கு பின் என்பதெல்லாம் லெனின் அவர்கள் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ தேர்தல் பாராளுமன்றம் போன்ற வடிவங்கள் முதலாளிகளின் பொருளாதார அதிகாரத்தை மறைக்கின்ற மாயை, அதை சரி செய்ய வேண்டும். அரசும் புரட்சியும் என்பதில் அவர் மிக அழகான சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கேரளாவில் எனக்கு காசு வேண்டாம், இந்த பக்கம் எட்டாத அப்படின்னு சொன்ன போஸ்ட். அடுத்து தேர்தலை புறக்கணிக்க எதிர்கட்சிகள் முடிவு. தேர்தலை புறக்கணிக்க முடிவு இருந்தால் உடனே புறக்கணிக்கன்னு சொல்ல வரல. இந்த தேர்தல் மோசமாக இருக்கிறது, இது உண்மையான ஜனநாயகத்தை வெளிப்படுத்தவில்லை, இந்த தேர்தலில் இருக்கிற குறைபாடுகள் என்ன, அதை எப்படி களைவது என்பதை யோசிப்பதற்கு முதல்ல கட்சிகள் வரணும், அதுக்கப்புறம் பொதுமக்கள் வரணும், அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள் எல்லாமே இந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. வாக்கு எந்திரத்துல மோசம் இருக்கு, ஆந்திர பிரதேசத்துல பிரச்சனை இருக்கு, பீகார் தேர்தலில் முடிவுகள் வந்தோடனே மக்கள் எல்லாம் எழுச்சியா கலங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்தோம். உடனே இல்ல அது ஃபேக் நியூஸ், அப்பெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். தொழிலாளர் 4 சட்டங்கள், லேபர் கோடு வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அனைத்து இடதுசாரி இயக்கங்கள் அந்த தொழிலாளர் கோட லேபர் கோடை எதிர்த்து ஜனநாயக விரோதம், கூட்டாட்சி விரோதம், தொழிலாளர் விரோதம், அதை கைவிட வேண்டும். குறைந்தது கேரளால பண்ண மாதிரி தமிழ்நாட்டிலாச்சும் கைவிட வேண்டும். இன்னைக்கு கூட தமிழ்நாடுல அதை பத்தி நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். ஸோ சொல்றோம். ஆனா பல கட்சிகள் அது ஒரு பொருட்டாவே நினைக்கல. அப்ப நம்ம எவ்வளவு பின்னடைந்து இருக்கின்றோம். நாம் எதை பண்ணாலும் மக்களோட தான் பண்ண முடியும். ஜனநாயகத்தை நாம் சரி செய்ய வேண்டும். நாம் சோசியலிச சமுதாயத்தை கொண்டு வரணும்னா அந்த சமுதாயத்தை மக்களுக்காக தான் கொண்டு வர வேண்டும். அது மக்களோடு தான் கொண்டு வர வேண்டும். அப்ப மக்களை விழிப்புணர்வு கொடுத்து தயார் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்து சில நடிகர்கள் உள்ளிட்ட பல புதிய கட்சிகளை ஆரம்பிக்கும் பொழுது அவங்க என்ன கொள்கையை சொல்றாங்க, அதை அவங்களை நோக்கி ஓடுறவங்க எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் முதல் தலைமை வாக்காளர்கள் போறாங்க. அவர்களுக்கிடையே கொள்கை தெளிவு என்ன இருக்கிறது, எந்த கொள்கையும் இல்லாமல் என்ன மாதிரியான சூழல் சமுதாயத்தில் நாம் இருக்கின்றோம், நம்மளுடைய கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் என்ன பாதிப்புகள் இருக்கிறது, அதற்கு எந்த முதலாளித்துவத்தில் அது தீர்வு கிடைக்காது, சோசியலிச சமுதாயம் தான் வேண்டும், அந்த அமைப்பு தான் வேண்டும். அதை எந்த கட்சிகள் சொல்கின்றன எந்த விதமான புரிதலும் இல்லாமல் இருக்கின்ற இந்த சமுதாயத்தை, இந்த மக்களை, இந்த இளைஞர்களை நாம் வழிநடப்பதற்கு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த இறுதி 2மே உங்களுடைய புத்தகத்துல இந்த வகைகள். ஸோ இதுல 5 கருத்துக்களும்
நாம் விவாதித்து விட்டோம். ஸோ இதுல இங்கே வந்து நான் போட்ட ஸ்லைட். ஸோ திரும்ப பெறுதல்ங்கிறது முக்கியமாக வாக்களிப்பது கட்டாயமாக்க வேண்டும். வெறும் அந்த ரீகால் ப்ரொபோஷன் இது மட்டுமே இல்ல, வாக்களிக்கிறது கட்டாயம். ஏன்னா வாக்களிக்காமலே நிறைய பேர் இருக்காங்க, அதனாலே பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. வயது வரம்பு, கல்வி தகுதி, கிரிமினல் கேசஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வரக்கூடாது போன்ற பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது. இந்தியாவின் சூழலுக்கு ஏற்ப இந்தியா வந்து இப்ப சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அது வந்து இதை எதிர்க்க வேண்டியதான் நம்ம ஒன்றுபட்டு போராட வேண்டியிருக்கின்றது. இருக்கின்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. அதற்கும் குறைந்தபட்ச ஜனநாயகம், அதையும் பாதுகாக்கணும், அதுவும் போராடணும். ஸோ சாதி, மதம், மொழிகள் இது எல்லாமே மக்களுக்கு அதன் வேறுபாடுகள், அதை வச்சு நம்மளை வந்து பிரிப்பதற்கு எப்படி இந்த வெறுப்பு அரசியலை பயன்படுத்துகிறார்கள், வர்க்கம் பிரச்சனைகளை பற்றி புரிதல் தேவைப்படுகிறது. நாம் சுரண்டப்படுகிறோம் என்ற உண்மை தெரிய வேண்டும். சோசியலிசமே தீர்வு என்பதை புரிய வேண்டும். அதற்கு மக்களையும் தொழிலாளர்களையும் நாம் ஒன்றுபடுத்தி விழிப்புணர்வோடு செயல்படுத்தினால் மட்டுமே முடியும் என்பதை நாம் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.